ஐயப்பன் என்பவர் தென்னிந்திய மக்கள், குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் மிகவும் போற்றப்படும் தெய்வமாக அறியப்படுகிறார். அவர் ஹரிஹரபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது விஷ்ணுவின் மோகினி ரூபத்தில் மற்றும் சிவபெருமானின் மகன். அவரது கதையில் தெய்வீக பிறப்பு, தர்மம் மற்றும் பக்தி முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஐயப்பன் பிறப்பு கதை சமுத்திர மந்தனத்தின் போது தேவர்கள் அமிர்தத்தை பெற மோகினி என்ற அழகிய பெண் ரூபமாக விஷ்ணு பெருமான் தோன்றி அதை அசுரர்களிடம் செல்லாமல் தடுத்தார். சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கி அவளுடன் இணைந்தார். அதன் விளைவாக ஐயப்பன் பிறந்தார். அந்த குழந்தை பம்பை நதிக்கரையில் கிடந்தது. பந்தள ராஜா ராஜா ராஜசேகரன் குழந்தையை அடைத்து வளர்த்தார். குழந்தையின் கழுத்தில் ஒரு தங்கமணி இருந்ததால் அவரை மணிகண்டன் என்று அழைத்தனர். மணிகண்டன் மற்றும் மகிஷியின் தோல்வி மணிகண்டன் வளரும்போது அவரின் அறிவும் வீரமும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் ராணி அவரை வெறுக்கத் தொடங்கினார், ஏனெனில் அவரது சொந்த மகனே அரசராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் புற்றுநோய் வந்தது போல நடித்து மருத்துவர்கள் புலியின் பால்தான் மருந்து என்று கூறினர். இளவரசன் மணிகண்டன் ஒருவரும் பயணிக்காத காட்டிற்கு புலியின் பாலை எடுக்க புறப்பட்டார். அங்கு அவர் மகிஷி என்ற அரக்கியுடன் போரிட்டு அவளை வென்றார். மகிஷிக்கு ஒரு வரம் இருந்தது. ஹரி விஷ்ணு மற்றும் ஹரன் சிவன் ஒருங்கிணைந்த மகன் மட்டுமே அவளை கொல்ல முடியும். அதனால் இந்த போரில் ஐயப்பன் மகிஷியை வீழ்த்தினார். சபரிமலை கோயில் உருவாக்கம் மகிஷியை வதைத்த பிறகு மணிகண்டன் ஒரு புலியின் மீது சவாரி செய்து பல புலிகளை அழைத்து பந்தளத்திற்கு திரும்பினார். இதை பார்த்த ராணி மற்றும் அமைச்சர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். ராஜா அவருக்கு சிம்மாசனம் வழங்க விரும்பினார். ஆனால் மணிகண்டன் அதனை மறுத்து தனது தெய்வீக கடமையை முடித்துவிட்டதாக கூறினார். பின்னர் அவர் சபரிமலைக்கு போய் தவம் இருந்தார். அவர் மறைவதற்கு முன் பந்தள ராஜாவிடம் ஒரு ஆலயம் கட்டுமாறு கூறினார். அதுவே இன்று சபரிமலை ஐயப்பன் கோயிலாக இருக்கிறது. ஐயப்பன் வழிபாடு மற்றும் சபரிமலை யாத்திரை இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு பயணம் செய்கிறார்கள். பக்தர்கள் 41 நாட்கள் விரதமிருந்து சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு பிரம்மச்சரியம் கடைபிடித்து தவம் செய்கிறார்கள். பக்தர்கள் வழிபாட்டின் போது கூறும் பிரபலமான கோஷம் சுவாமியே சரணம் ஐயப்பா